அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தலைப்பில் இறை தூதரை தவிர வேறு யாரையும் நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்குரிய சான்றுகளையும், இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுமே என்ற கொள்கையிலிருந்து விலகி சஹாபாக்களை பின்பற்றலாம், பெரியார்களை பின்பற்றலாம், மதுஹபுகளை பின்பற்றலாம், ஷேகுமார்களை பின்பற்றலாம் என்றெல்லாம் தீய கொள்கைகள் எல்லாம் சமூகத்தில் இருக்கிறது. அதில் இந்த சஹாபாக்களை பின்பற்றுவது அதனுடைய நிலைப்பாடு மார்க்கத்தில் என்ன என்பதை பற்றி தான் நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் சில செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக லுஹா தொழுகைன்னு நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம். தௌஹீத் சகோதரர்களுக்கும் இந்த லுஹா தொழுகை தெரியும். தௌஹீதில் இல்லாமல் மதுஹபுவாதில் யாராக இருந்தாலும் லுஹாங்கிற பேரில் ஒரு தொழுகையை நம்ம தொழுகிறோம். இந்த லுஹாங்கிறது என்னென்னா முற்பகலில் தொழுகிறது. லோஹருக்கு முன்னாடி சூரியன் உதித்ததுலேருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் தொழுகிறதுக்கு பேர் லுஹா தொழுகை. இது ஒரு சுன்னத்தான தொழுகை என்று எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது சரியான நிலைப்பாடு தான். ஆனால் இந்த லுஹா தொழுகைங்கிற இந்த ஒரு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா நாயகி இருக்கிறாங்கல்ல, லுஹா தொழுகையா அப்படி ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. அவர்களை தொடர்ந்து 14 நூற்றாண்டுகளாக எல்லா காலங்கள்லையும் அந்த ஹதீஸின் அடிப்படையில் மக்கள் தொழுது கொண்டும் இருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கு நம்ம எடுத்துக்காட்டுற அளவுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நாயகி, மா சப்பக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹத்துல் லுஹா கத்து, லுஹாங்கிற ஒரு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட தொழுவதில்லை. யார் சொல்கிறா? ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரு தடவை கூட தொழுவது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் தொழுவலைங்கிறாங்க. இது புகாரியில் 1128, 1177 இந்த ஹதீஸில் இருக்கிறது. இப்போ ஆயிஷா நாயகியை பொறுத்த வரைக்கும் பெண்களில் அவங்க தான் அறிவு சுரங்கம். இந்த உம்மத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபி பெண்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஆயிஷா நாயகிக்கு நிகரான ஒரு கூர்மையான மதி உள்ளவர்கள் இல்லை. அவங்க அவ்வளோ விவரமாக ஷார்ப்பாக சிந்திக்கக்கூடியவங்க, நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்கக்கூடியவங்க தான். அப்படி இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகை தொழுதாளுங்க அந்த ஒரு விஷயத்தை அவங்க கவனிக்காமல் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசலும் வீடும் ஒன்றா தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் தொழுதா கூட உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், வீட்டில் தொழுதா கூட உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி இருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாங்க. இது ஆனால் இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதே மாதிரி அவங்க மட்டும் மறுக்கலை. இப்னு உமர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் லுஹா தொழுவீங்களான்னு கேட்குறாங்க. அடுத்த ஹதீஸ் அவர் சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, லுஹாவா அதெல்லாம் தொழுவது கிடையாது. யார்? இப்னு உமர் சொல்கிறார். அப்போ உங்கள் தகப்பனார் உமர் லுஹா தொழுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குன்னு சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, அவரும் தொழுவ மாட்டார் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அபூபக்கர் தொழுதுருக்கிறாங்களா லுஹா தொழுக? யார்கிட்ட கேட்குறாங்க? எல்லாமே இப்னு உமர்கிட்ட. அவர் என்ன செய்கிறாரு? இல்லை அப்படிங்கிறாரு. கடைசி அவர் கேட்குறாரு, ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்களா யார் சொல்லியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது. இப்போ லுஹா தொழுகை நீங்கள் தொழுவீங்களான்னு கேட்குறாங்க இப்னு உமர்கிட்ட. தொழ மாட்டேங்கிறாரு. உங்கள் தகப்பனார் உமர் தொழுதுருக்கிறாங்களா? இல்லை, தொழுதே கிடையாது. அவங்களுக்கு முந்தின கலீஃபா அபூபக்கர் அவங்களாச்சும் தொழுதுருக்கிறாங்களா? தொழுதே இல்லை. ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்களா? எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்கிறா? இப்னு உமர் சொல்கிறாங்க. புகாரியில் 1175 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குது? லுஹா தொழுகைங்கிற ஒரு தொழுகை ஹதீஸில் என்ன ஹதீஸில் இருக்குது நான் பின்னாடி சொல்கிறேன். ஹதீஸில் இருக்குது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தெரியல அந்த ஹதீஸு, உமர் ரலியல்லாஹுக்கும் தெரியலை, இப்னு உமருக்கும் தெரியலை, ஆயிஷா நாயகிக்கும் தெரியலை. ஆனால் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே சஹாபாக்கள் அப்படி அப்சர்வ் பண்ணி அப்படி கிரகிச்சு ஒன்று விடாமல் அறிந்து வைத்திருப்பார்கள்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக அறிந்து வைத்திருக்க ஒரு விஷயந்தான். இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறார்கள். தொழுதாங்களா இல்லையாங்கிற நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்கு. தொழுது அவங்க தொழுதுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தொழுத செய்தி கிடைத்திருந்தால் அபூபக்கர் முதல்ல தொழுகிறாளாக இருந்திருப்பாங்க, உமரும் அது மாதிரி தொழுதுருப்பாங்க. இப்னு உமர் அதை விட கூடுதலாக தொழுதுருப்பார். சின்ன சின்ன உலக விஷயத்துலையும் அவர் ஃபாலோ பண்ணக்கூடியவர், அவரும் தொழுதுருப்பார். ஆயிஷா நாய் அவங்க, ஆனால் ஆயிஷா நாய் தொழுதுருக்கிறாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ இதில் என்ன விஷயம் என்று கேட்டால், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுது எனக்கு தெரியல என்று யார் சொல்கிறா? இப்னு உமர் சொன்ன செய்தி புகாரியில் 1175 ஹதீஸில் இருக்குது. அப்போ அதே மாதிரி வந்து அது இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னா, மல்லியாசரில் மக்கள்லாம் லுஹா தொழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த 10 மணி 9 மணி 11 மணி வாக்கில் தொழுதுட்டு இருக்கும்போது அப்போ கேட்குறாங்க வந்து இப்னு உமர்ட்ட, இது தொழுகிறாங்களே என்ன சரிதானான்னு. அவர் சொல்ற கால பிதத்துன், இது பிதத்து, இப்படி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுதே இல்லை, இவர் ஏன் தொழுதாங்கன்னு பிதத்து தானே. அவர் கரெக்டாக தான் இருக்கார், தனக்கு தெரியலைங்கிறாலும் பிதத்துங்கிறார். அவர் நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சால் தான் அது மார்க்கமாகும். ரசூலுல்லாஹ் செஞ்சது தெரியல அவருக்கு. அப்போ இந்த மக்கள் செய்கிறது புதுசு மாதிரி நினைக்கிறார். இந்த மக்கள் அவங்களா தொழுகிறாங்க, அதனால இது பிதாத்து அப்படின்னு யார் சொல்கிறா? இப்னு உமர் ஃபத்வா. மக்கள்லாம் நிறைய பேர் தொழுகிறாங்க, 50 பேர் செய்கிறது பிதாத்துங்கிறாரு. நிறைய பேர் தொழுதாங்க, அவங்களாம் சஹாபாக்கள் தான். அப்போ அவ்வளோ சஹாபாக்களும் தொழுகிறாங்க, ஏன்பா தொழுகிறீங்க, என்ன ஆதாரப்பான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு என்ன செய்கிறாரு? பிதத்துன்றாரு. அப்போ அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத பார்க்கல. ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சால் அதுக்கு என்ன பேர்? பிதத் தானே. அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. அவருடைய நாலேஜ் பிரகாரம் கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு செய்தியை புகாரியில் 1776 ஹதீஸில் பார்க்குறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுதாங்க என்பதற்கு என்ன ஆதாரம்னா, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த மக்கா வெற்றி நடக்குதா இல்லையா? மக்காவை வெற்றி கொள்கிறாங்க, ஆயுதம் தூக்கலை, ரத்தம் சிந்தலை, உள்ள நுழையும் போது எதிரிகள்லாம் வீட்டில் கூட்டிகிட்டு அடங்கி போய்விட்டார்கள். யுத்தம் செய்யாமலே மக்காவை என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றுறாங்க. யுத்தம் வரும்னு எதிர்பார்த்து தான் போகிறாங்க. யாருமே எதிர்க்கிறதுக்கு முன் வராத அளவுக்கு அல்ல ஒரு பீதியை ஏற்படுத்தி உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. மக்கா வெற்றி கொண்ட உடனே உம்முஹானியுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க? உம்முஹானிங்கிறவங்க யாருன்னு கேட்டால் அபூ தாலிபுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரி. அவங்க வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க? போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே குளிக்கிறாங்க. சொந்தக்காரங்க வீட்டிலாம் போய் குளிப்பாங்கல்ல, லாட்ஜெலாம் கிடையாது இல்லைங்க அந்த காலத்தில். அப்போ குளிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ வந்து தொழுகிறாங்க. தொழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அது லுஹா நேரத்தில், அந்த நேரம் என்ன நேரம் என்று சொன்னால் லுஹா நேரத்தில் தான் போய் குளித்து விட்டு உம்முஹானி வீட்டில் அவங்க தொழுதாங்க. உதாலிக்க லுஹன், அது லுஹா நேரத்தில் அவங்க வந்து இந்த தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி புகாரியில் 357, 1104, 1176, 3171, 4292, 6158 இந்த ஹதீஸுகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ உம்முஹானியுடைய அறிவு பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த லுஹாங்கிறத ஒன்று தொழுதுருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அபூ ஹுரைரா அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கிற சஹாபி அபூ ஹுரைரா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை எனக்கு வசியத் செஞ்சுருக்கிறாங்க. வசியத்துனா கண்டிப்பாக நீ செய்யணும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை நான் ஒரு காலத்தில் விட மாட்டேன். 3 விஷயங்களை எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள், அதை நான் விடமாட்டேன். சாவுற வரைக்கும் விட ஹத்தா அமூத்த, நான் மரணிக்கிற வரைக்கும் அதை விடமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது என்ன 3 விஷயம் என்றால், சௌமு சலாசத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வையின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வலியுறுத்தினார்கள். இதை நான் மௌத்தார வரைக்கும் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பேன், ஒரு விஷயம். இரண்டாவது வந்து ஒரு சலாத்தி லுஹா, லுஹா தொழுகை விட்டுறவே செய்யாத அப்படின்னு எனக்கு வலியுறுத்தினார்கள், அதை நான் தொழுது கொண்டே தான் இருப்பேன். ஓ நவமின் அலா வித்தரின், வித்தர் தொழுது விட்டு தூங்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். தூங்கிட்டு அப்புறம் வித்தர் தொழுவாமே டைம் போயிடும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், நான் அதையும் செய்வேன் என்று யார் சொல்கிறா? அபூ ஹுரைரா சொல்கிறாங்க. இது புகாரில் 1178, 1981 இந்த 2 நம்பர் புகாரில் இருக்குது. அப்போ இது உம்முஹானி வீட்டில் தொழுதுருக்கிறாங்க, அபூ ஹுரைராவுக்கு வசியத் பண்ணியிருக்கிறாங்க. பல சஹாபாக்கள் பள்ளிவாசல்லாம் இதன் அடிப்படையில் வைத்து தொழுதிருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான சஹாபாக்கள் தெரியல. நமக்கு தெரியுது லுஹா தொழுகை சுன்னத்து என்று நமக்கு தெரிகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு தெரியவில்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்கு தெரியல? அவர் தொழுகலன்னு தரல. உமர் அவர்களுக்கு தெரியவில்லை, ஆயிஷா நாய்க்கு தெரியவில்லை, இப்னு உமருக்கு தெரியவில்லை, இன்னும் பல சஹாபாக்களுக்கு தெரியலை. அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், சஹாபாக்கள் வந்து அமலில் கூடினவங்க, தக்வாவில் கூடினவங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவங்க, தியாகம், அதுலெல்லாம் டவுட்டே கிடையாது. விஷயம் என்ன என்று கேட்டால், அந்த காலத்தில் இருக்கிற வசதிப்படி அவங்க வேலை வெட்டியெல்லாம் பார்த்து கொண்டு என்ன செய்தி கிடைக்குதோ அதைத்தான் கடைப்பிடித்தார்கள். அனைத்து செய்தியும் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு செய்திகளையும் ஒன்று விடாமல் அறிந்து கொள்கிற நிலையில் இருந்தார்கள், ஆனால் இருக்கவே இல்லை. அதனால என்ன செய்யறேன்னா, சஹாபாக்கள் செய்கிறதெல்லாம் ஹதீஸாக தான் இருக்கும்
அவங்க ரசூல்லா வழியில் தான் நடப்பாங்களே தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்கங்கிறாங்கல்ல. அதுக்கு சொன்னேன், இதே தெரியலையே. இது தெரியலைன்னா இல்லைன்னு தானே பிதத்துன்னு தானே கொடுத்துருக்காரு. அது சுன்னத்தில் இருக்குது, பிதத்து கிடையாது. ஆனால் இப்னு உமர் வந்து லுகாத் தொழுகை பிதத்து என்று அனாச்சாரம் வழிகேடு நரகத்தில் சேர்க்கும் என்கிற அளவு அவங்க சொன்னார்களே. ஆனால் அவங்களுடைய ஆய்வு அறிவின் அடிப்படையில் அதை குற்றம் முடிக்க மாட்டான். தெரிஞ்சே தானே சொல்ல முடியும். நீங்கள் அதை எடுத்துக்கலாமா தான் கேள்வி. அவர் சொன்னார், அவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுத செய்தி கிடைக்காதனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கிடைக்காத பிதத்து தான் அவர் சொல்லணும். அவர் அளவில் அவர் அறிந்த வகையில் அவர் சொன்னது அவருக்கு சரி. அவர் அல்லாஹ் ஒன்று கொஸ்டின் பண்ண கேட்டால் எனக்கு தெரியாதுன்றார். யாரும் சொல்லலை, ரசூலுல்லாஹ் செஞ்சுதான் எனக்கு தகவல் கிடைக்கல, ரசூலுல்லாஹ் செய்யாட்டி பிதத்து தான். அப்படிதான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் பாடம் நடத்துகிறாங்கன்ட்டு அவர் தப்பிச்சுக்கிடுவார். இப்போ உங்களுக்கு ரெண்டும் தெரியுது, ரசூலுல்லாஹ் தொழுதாங்கிறது தெரியுது, இவருக்கு தெரியலைங்கிறது தெரியுது. நீங்கள் எதை எடுத்துக்கிறேன்னு அதில் இப்னு உமர் பிதத்துன்னு சொல்லிட்டாருலாம் எடுக்க முடியுமா? இப்போ நமக்கு என்ன இப்போ சட்டம்? அப்போ இப்னு உமர் அவர்கள் அந்த பிதத் என்று சொன்னார்கள்னா, ஆயிஷா நாயகி மறுத்தார்கள் என்று சொன்னால் அது அவங்களுடைய நாலேஜுக்கு உட்பட்டு மறுத்திருக்கிறார்கள், முடிச்சிட வேண்டியதுதான். நாம் எதை ஃபாலோ பண்ணுறோம்? ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்களா இல்லையா? செஞ்சதுக்கு ஆதாரம் நமக்கு, அவங்களுக்கு கிடைக்கல நமக்கு கிடைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கல நமக்கு கிடைக்குது, கிடைக்குமான்னு சொல்லி அதிசயமாக கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆதாரம் இருக்குதே. லுகா தொழுகை அவங்களுக்கு தெரியல தானே? லுகா தொழுகை என்பது அவங்களுக்கு தெரியாமல் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. அப்படி தான் ஹதீஸ் நூலில் இருக்குது. ஆயிஷா நாய்க்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதுல்ல? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லுகா தொழுகை இருக்கிறது, ஆயிஷா நாய்க்கு தெரியல இல்லை? அபூபக்கர் சித்திக்கு தொழுவிலன்னு இதில் இருக்குதுல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுல்ல? அப்போ சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் நமக்கு தெரியும். அறிவிப்புகளை தொகுத்து தர்ற காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க வந்து அவங்க கேள்விப்பட்டது அதன் அடிப்படையில் செயல்படுற காலத்தில் அவங்க வாழ்ந்தாங்க, அதனால் கிடைக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதனால சொன்னால் சஹாபாக்களை பின்பற்றுவோம் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அவங்க தவறாகவும் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் விளங்காமலும் இருப்பாங்க, அறியாமலும் இருப்பாங்க, கிடைக்காமலும் இருக்கும். அவங்க கிடைச்ச தகவலை வச்சு ஒரு முடிவை சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கு என்ன, குரான்லேருந்து எடுத்து காட்டுறாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல காட்டுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ அபூ ஹுரைரா ஒருத்தர் தான் உங்களுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எனக்கு வசியம் செஞ்சாங்கட்டு. அவருக்கு மட்டும் பிரத்யேகமான வசியத்து மார்க்கத்தில் கிடையாது, எல்லாருக்கும் தான். ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணாங்கன்னா அது அனைவருக்கும் உள்ள வசியத்து தான். அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் மார்க்கம் கிடையாது. ஆதத்துக்கும் மலா சவா, இந்த மார்க்கத்தை அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன் அப்படின்னு தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மார்க்கத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்வார்களே, ஆனால் அது எல்லோருக்கும் உரியது. அப்போ அபூ ஹுரைராவுக்கு ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ண ஹதீஸ் கிடைக்கும் பொழுது இவங்களெல்லாம் விட்டுருவோம். இப்போ ஆயிஷா நாய் சொன்னாங்க, சரி அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க நாலஞ்சு விஷயம் சொல்லி நம்ம எதை ஃபாலோ பண்ணுறது? இப்படி சொன்னால் சஹாபாக்களை மட்டுப்படுத்திட்டாங்க, சஹாபாக்களை திட்டுறாங்க. இது திட்டுறதுக்கு என்ன இருக்குது இதில் இருக்கிற? அப்போ திட்டினாங்கன்னா அந்த புகாரிட்ட போய் கேளுங்க, அவர் தான் இப்படி சொல்லியிருக்காரு. ஆயிஷாவுக்கு தெரியாது, உமருக்கு தெரியாது, அதெல்லாம் சொன்னாங்க, நம்மளாம் சொன்னோம், புகாரி தான் பதிவு பண்ணி வச்சுருக்கு, அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் இப்படி எழுதி வச்சாரு. நாங்கள் இருக்கிறத எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். நாங்களாம் கையில் மண்ணில் விட்டு உண்டாக்கியா சொல்கிறோம், இட்டு கட்டியா சொல்கிறோம். எழுதி இருக்குது, ஆதாரமாக இருக்குது, ஆத்தன்டிக்கான மக்கள் வழியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, அதை எடுத்து என்ன செய்கிறோம், முன்னாடி வைக்கிறோம். அதே மாதிரி வந்து